சீதமில்ல கடந்த 2 வருஷத்துக்கும் மேல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் மாறி 2023ல தான் இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 800 எபிசோட் தாண்டி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல் இன்னைக்கு வரைக்கும் டாப் ரேட்டிங் தான் டிஆர்பில இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாறி கேரக்டர்ல நடிச்சிருந்த ஆஷிகா சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க. அதுக்கான காரணமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல சீரியல்ல இருந்து அவங்க விலகின மாதிரி காமிக்காம இறந்து போய் சொர்க்கலோகம் போற மாதிரியும் யமன் கிட்டயே பேசி அவங்களோட சோல் திரும்ப அந்த உலகத்துல வாழ்ற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலா அவங்க சோலை பிரியங்கா நல்காரி தான் ஜெனிஃபர் அப்படின்ற கேரக்டர்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. மேலும் பிரியங்கா நல்காரி சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன ரோஜா சீரியல் மூலமா தான் பாப்புலரா இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜீ தமிழ்ல நல தமயந்தி அப்படின்ற சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிச்சிட்டு இருக்கும் போதே பாதியிலே சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரோஜா 2 சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது யூடியூப்ல மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் மாரி சீரியல் மூலமா பிரியங்கா நல்காரிய திரும்ப பார்க்க போறாங்க அப்படின்றனால ஃபேன்ஸ் பலருமே செம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து துர்கா அப்படின்ற புது ஹீரோயினியும் இன்ட்ரோ கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இந்த சீரியல் ஹீரோயினி சீரியலை விட்டு விலகின ஒரு வாரத்துக்குள்ளாரையே மாரி சீரியல் ஆக்டரான ஆதர்ஷு சீரியலை விட்டு விலகிட்டாரு. இந்த விஷயம் பலருக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஒரே சீரியல் நடிக்கிற ஆக்டர்ஸ் 2 பேருமே ஒரே டைம்ல ரிலீவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸ் பலருக்குமே ஏமாற்றமா தான் இருக்கு. இந்த நிலையில ஆதர்ஷ் பண்ணிட்டு இருந்த சூர்யா கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணி நடிக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி கண்ணம்மா சீரியல்ல பாரதியோட தம்பியா நடிச்ச அகில் தான். இவரோட பேரு சுகேஷ். இவர் பாரதி கண்ணம்மா, வீட்டுக்கு வீடு வாசப்படி உள்ளிட்ட பல சீரியல்ல செகண்ட் கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. முதல் முறையா அவரு மாரி சீரியல்ல ஹீரோவா இன்ட்ரோ ஆகுறாரு. மேலும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் பொதுவாகவே குடும்பம் காதலா மையமா வச்சு பார்க்குற சீரியலை விட ஆவி, பாம்பு, ஆன்மா அப்படின்ற சீரியல்களுக்கு தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில மாரி சீரியலுக்கு அப்படின்னே தனி ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க இந்த சீரியல்ல திடீர்னு இவ்வளோ கேரக்டர் சேஞ்ச் குழப்பம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சீரியலோட ட்ராக் எப்படி போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.